நீங்கள் எத்தனை படிக்கிறீங்கம்மா? எல்லோரும் 6வது படிக்கிறீங்களா? வெரி குட். ஓகே. இது என்ன, ஒரு கிளையில் வந்து ஒரு பாலித்தீன் பேப்பர் கட்டியிருக்கீங்க. இந்த பேப்பர் யார் கொண்டு வந்தது முதல்ல? கொண்டு வந்தீங்களா? ரைட். ஃபஸ்ட்டு உங்களை அறிமுகப்படுத்திக்காங்கம்மா. சார், என் பெயர் சோனியாங்க சார். நான் வந்து 6ஆம் வகுப்பு அரசு உயர்நிலைப் பள்ளியில் படிக்கிறேங்க சார். 6ஆம் வகுப்பு பூலாரில் படிக்கிறீங்களா? சரிங்கம்மா. வந்து இது வந்து இல்லை இந்த 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 சோதனைக்கு என்ன பேர்? சார், நீங்கள் தெரிஞ்சோட சொல்லாங்க. வெரி குட். இந்த சோதனைக்கு பேர் நீராவி போக்கா? ஓகே. நீராவி போக்குன்னா என்னம்மா? சார், நீராவி போக்குன்னா வேரில இருந்து தண்ணீர் உறிஞ்சி மரத்துக்கு போகுதுங்க. அதுல வந்து இலையில வந்து ஓட்டையா இருக்குங்க சார். ஓகே. அந்த ஓட்டைக்கு என்ன பேருங்க? சார், இலைத்துளை. வெரி குட். வெரி கிளாப் பண்ண, ஒரு கிளாப் பண்ணிருங்க. இலைத்துளை. ஓகே. அடுத்து சார், அதுல வந்து தண்ணீர் வந்து வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். நாங்க அதை வந்து சோதனை பண்றதுக்காக ஒரு கவர் கட்டிருக்கீங்களா? அதை கட்டியிருக்காங்க. சரி, இந்த கவர் எப்போ கட்டினீங்கம்மா? சார், நேற்றுக்கு சாயந்தரமா கட்டுறேன் சார். ஓகே. கிட்ட போய் பார்க்கலாம். நீர்த்துளிகள். வாவ், அழகாக தெரியுது பாருங்க. மாணவர்களே, உங்களுக்கு நீர்த்துளிகள் தெரிகிறதா? வெரி குட். பரவாயில்ல. ஓகே. ஸோ இதன் மூலம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, அதிகப்படியான நீர் வேரின் மூலம் உறிஞ்சப்பட்டு இலையில் உள்ள இலைத்துளை வழியாக நீரானது வளிமண்டலத்திற்கு ஆவியாக செல்வதை நாம் நீராவி போக்கு என்கின்றோம். வெரி குட். இந்த மாதிரி சோதனை செய்கிறதுக்கு இந்த பொண்ணை வந்து கவர் எடுத்து வந்து இந்த மாதிரி சோதனை நமக்கு செஞ்சு காமிச்சிருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள் தெரிவிங்க பார்க்கலாம். வெரி குட். நேராவது பேப்பரை கொண்டு வந்து கட்டியிருக்கீங்களாங்கம்மா? வாங்க. எதுங்கம்மா? எந்த பேப்பருங்கம்மா? இதுங்களா? ஓகே. உங்களுக்கு எங்கம்மா? வாங்க. இது யாருதுங்க? மோனிஷா. உங்கள் பேர் சொல்லுங்கள். மோனிஷாங்களா? இந்த சோதனை எதற்காக செய்யப்பட்டதுமா? நீராவி போக்கு. ஓகேங்களா? சரி. ஓகே. வாங்க. அடுத்து. வா, இங்கே ஒரு கவர் இருக்குது. இது யாருமா? இங்கே இருக்குங்களா? இந்த இடத்துல இருக்குது. ஓகே. இங்கே தண்ணி இருக்குன்னு பார்க்கலாம். அவருங்க தண்ணி காமிக்கலாம். வெரி குட். சின்ன சின்ன டாட் இருக்கா பார்த்தீங்களா? பபிள்ஸாக இருக்கும். இது யார் கட்டினதுங்கம்மா? உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே. நீங்கள் கூற முடியுமா நீராவி போக்கு என்றால் என்ன? சொல்லுங்கள் பார்க்கலாம். வேரின் மூலம் அதிகப்பட்ட நீர் வந்து இலைகளுக்கு செல்கிறது. ஆமாங்க, போகுது. இலைத்துளி இருக்குங்க. அந்த இலைத்துளை மூலமாக நீர் வந்து ஆவியாக வளிமண்டலத்திற்கு செல்கிறது. வெரி குட். இலைத்துளை மூலமாக உள்ள நீரானது ஆவியாக வளிமண்டலம் செல்கிறது. சரி. ஓகே. இப்போது வெயில் காலத்தில் வந்து மரத்துக்கு அடியில் போய் நின்னோம்னு வச்சுக்கா, ஏன் நம்ம உடல் கூலிங்காக உணர்றோம்? மரத்துல வந்து இது நீர் இருக்கு இல்லைங்க? ஆமாம், நீரானது வெளியே இலையின் மூலமாக வெளியே போயிட்டு இருக்குது இல்லைங்களா? அந்த 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 மூலக்கூறுகள், நீரான மூலக்கூறுகள் அந்த மரத்தை சுற்றி இருக்குமா இருக்காதா? அதனால் அங்கே போய் நின்னோம்னா நம்ம உடம்பு எப்படி இருக்கு? வெரி குட். குளிர்ச்சியாக நம்ம உணர்கிறோம். கொஞ்ச நேரம் நிழலில் போய் நிற்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா இல்லைங்களா? வெரி குட். ஓகே. ஸோ இந்த எல்லோரும் இப்போ கற்றுட்டீங்களா? நீராவி போக்கு என்றால் என்னன்னு யார் கட்டாலும் சொல்ல முடியுமா? அனைவருக்கும் தெரியுங்களா? ரைட். ஓகே. ஸோ கொண்டு வந்த அத்தனை மாணவர்களுக்கும் ஒரு டைம் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். இதுபோல் அறிவியலில் நீங்கள் நிறைய சோதனைகள் செய்து, அதாவது சோதனை செய்து கற்றுக்கொள்ள வேண்டும். அறிவியல் படிப்பதை விட இந்த மாதிரி சோதனை செஞ்சு அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணணும், அறிவியல் கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே. நன்றி. தேங்க்யூ.